ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி சூப்பரான மீல் மேக்கர் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் அட்டகாசமான காம்பினேஷன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு. தண்ணி கல்லுப்பெல்லாம் சேர்ந்து நல்ல ஓரளவுக்கு கொதிநிலை வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அது ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 5-6 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி 4 தோலை கீறிட்டு பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடி கனமான பாத்திரத்தில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 காய்ந்த மிளகாய். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. ஃப்ளேவர் வர வரைக்கும் வறுத்துக்கணும். அடுத்ததாக 1 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலை. இதெல்லாமும் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கறி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே கருக விடாமல் ஸ்டவ் சிம்மில் வச்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய விழுது அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. விழுது நல்லா எண்ணெய் பிரிஞ்ச ஓரளவுக்கு வதக்கி எடுக்கணும். கூடவே நம்ம மீல் மேக்கருக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். எண்ணெய் பிரிஞ்ச ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். இப்போ இந்த தண்ணி சூடாக இருக்கும் இல்லையா, தண்ணி ஆறி இருக்கும். இப்போ அதிலேருந்து நம்ம அந்த மீல் மேக்கரை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா அலசிட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வதங்கி வந்திருக்கு. அதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மீல் மேக்கர் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும். அந்த மசாலா எல்லாம் நல்லா அது கூட உள்ளே இறங்கி நல்லா குக் ஆகிறதுக்காக தான். 1/4 பாகம் இல்லைனா 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சுண்டி வந்துடணும். சப்போஸ் நீங்கள் தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜூஸியான கன்சிஸ்டன்சிலே நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் ட்ரை ஆக்கியிருக்கேன். நான் இன்றைக்கி தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வைக்கிறதுனால கொஞ்சம் ட்ரையாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கமகமன்னு வாசனையோட சூப்பரான மீல் மேக்கர் வறுவல் தயாராகிடுச்சு. மட்டன் சுவையை தோற்று போவோம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.